வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஜய்ங்கிறது வெறும் நடிகனோட பேர் அல்ல. அது 2026 கரையை கடக்க போகிற சுனாமி. 2026 தாவேக்காவோட பவர் என்னன்னு மொத்த தமிழ்நாடு பார்க்கும். இப்போ வேணா தாவேக்கா 2 வயசு குழந்தைன்னு கிண்டல் பண்ணிப்பாங்க. ஆனால் நாளைக்கு கோட்டையில் அந்த பிஞ்சு பாதம் பதியும் போது தெரியும் பிரச்சனை என்னன்னு தமிழ்நாடு முதன்மையாக பார்க்க போகும். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்திற்கான களமாக அமையப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் போன்ற திரைத்துறையிலிருந்து வந்து அரசியலில் தரம் பதித்த மாபெரும் ஆளுமைகளின் வரிசையில் இன்று ஒட்டுமொத்த தமிழகம் உற்றுநோக்கும் ஒரு பிம்பமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உருவெடுத்துள்ளார். இந்த இயக்கத்தை தொடங்கியது அவர் பின்னால் ஒரு மிகப்பெரிய தலைவர் யாரும் இல்லை. ஆனால் இன்று அவரது வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சி என்று சொல்லத்தக்க வகையில் உள்ளது. களத்தில் இறங்கி மக்களிடம் கேட்டால் ஒரு மாற்றம் வேண்டும், அந்த மாற்றம் விஜய் கொடுப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர். இது வெறும் சினிமா ஈர்ப்பு அல்ல, மாறாக பழைய அரசியல் முறையின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சலிப்பின் வெளிப்பாடாகும். தாவேகாவின் என்பது வெறும் 2 வயது குழந்தை போன்ற ஒரு புதிய கட்சிதான் என்றாலும் அந்த பிஞ்சு நடை இப்போதே திராவிட கோட்டைகளை அதிரச் செய்துள்ளது. சுனாமியை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்த விஜய் என்ற பெயர் அன்று அவரது ஆதரவாளர்கள் குறிப்பிடுவது மிகையல்ல. 50 ஆண்டுகளாக பாரம்பரியம் கொண்ட பெரிய கட்சிகள் தங்களை சுறா என்றும் திமிங்கலம் என்றும் வர்ணித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு நவீன யுகத்தின் தேவைகளை அறிந்த தொழில்நுட்ப பலம் கொண்ட ஒரு புதிய தலைமை வரும்போது பழைய கட்சிகளின் கட்டமைப்புகள் அனைத்தும் தகர்ந்து போகும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கார்ப்பரேட் நிறுவனங்களில் அனுபவம் வாய்ந்த சிஇஓக்களை விட புதிய இனோவேட்டிவ் சிந்தனைகளுடன் வரும் இளைஞர்கள் எப்படி மாற்றத்தை உருவாக்குகின்றார்களோ அதே போல தமிழக அரசில் விஜய் ஒரு நவீன புரட்சியை ஏற்படுத்தப் போகிறார் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் விஜயின் பின்னால் இல்லையோ என்ற கேள்வி விடையாக இன்று செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா போன்ற முக்கிய நபர்களின் வருகை ஒரு மிகப்பெரிய பலத்தை தீர்த்துள்ளது. குறிப்பாக செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர் அரசியல்வாதியின் அனுபவம் விஜயின் இளமை துடிப்புடன் இணையும் போது ஒரு வெல்ல முடியா கூட்டணியாக மாறுகிறது. கொங்கு மண்டலத்தில் தாராள மனதுடன் மக்கள் பணியாற்றிய செங்கோட்டையின் போன்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான அங்கீகாரம் தாவேக்காவில் கிடைத்துள்ளது. ஒரு செங்கோட்டையின் போதும் 2026 வெற்றி கொடி நாட்டை என்ற நம்பிக்கை தொண்டர்களிடையே பரவலாக உள்ளது. இது மட்டுமின்றி நாஞ்சில் சம்பத் போன்ற சிறந்த பேச்சாளர்களின் வருகை கட்சியின் பிரச்சார களத்தை இன்னும் வலிமைப்படுத்தும். 2026 தேர்தலில் தாவேக்காவின் நிலைப்பாடு என்பது தனித்து நின்று தனது சுய பலத்தை நிரூபிப்பதாக இருக்கும். கூட்டணி என்ற பெயரில் மற்றொரு கட்சியின் பலத்தை சார்ந்து வெற்றி பெறுவதை விட தாவேக்காவின் உண்மையான வாக்கு வங்கி என்ன என்பதை உலகிற்கு உறக்கச் சொல்லி விஜய் விரும்புகிறார். எங்கள் ஸ்ட்ரென்த் என்னான்னு எங்களுக்கு தெரியும் என்று அடித்து சொல்லும் தாவேக்கா நிர்வாகிகள் 2026க்கு பிறகு 2031, 36 என தமிழக அரசு நீண்டமாக திட்டமிட்டு அணுகுகின்றனர். பூத் கமிட்டி அமைப்பது, ஐடி லிங்க் வலிமைப்படுத்துவது என அடிமட்ட தலைவில் கட்சியின் கட்டமைப்பு சீரமைக்கும் பணிகளில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது வெறும் தேர்தலுக்கான முயற்சி அல்ல, ஒரு நிரந்தர அரசியல் மாற்றத்திற்கான அஸ்திவாரம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் என்ற தனிமனிதனின் குணநலன்கள் அவரது அரசியல் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. படப்பிடிப்பு தளங்களிலும் சரி, தனிப்பட்ட சந்திப்புகளிலும் சரி, அவரது கள்ளம் கவடற்ற சிரிப்பு மற்றும் எளிமை பலரை கவர்ந்துள்ளது. அவர் வெறும் ஒரு நடிகராக தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் ஒரு நல்ல மனிதராக மக்களின் கண்டென்ட் ஆகியுள்ளார். மூத்த கலைஞர்களுக்கு மதிப்படைவது, சினிமா துறையினரை துச்சமாக நினைப்பவர்களுக்கு பதிலடி கொடுப்பது என ஒவ்வொரு நிகழ்வும் கவனமாக உள்ளது. சினிமாக்காரன் சும்மா இல்லை என்பதை நிரூபிக்கும் முனைப்பில் அவர் இறங்கியுள்ளார். அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் அவருக்கு பெரும் ஆதரவாக இருந்தாலும் அரசியல் களத்தில் அவர் எடுக்கும் போல்டான முடிவுகள் அவரை ஒரு தனித்துவமான தலைவராக காட்டுகின்றன. மொத்தத்தில் 2026 தேர்தல் என்பது ஒரு சாதாரண வாக்குப்பதிவாக இருக்காது. அது ஒரு ஆச்சரியத்திற்குரிய அமையும். மும்முனை போட்டிகளில் திமுக, அதிமுக போன்ற ஜாமோன்கள் முன்னால் திமுகவின் இளைஞர் படை ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்ய தயாராகிவிட்டது. வெற்றி நிச்சயம் என்ற தாரக மந்திரத்துடன் களம் காணும் தாவேக்கா தமிழகத்தின் அடுத்த 50 ஆண்டுகால அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக மாறும். உருவெடுக்கும் 2026 விழும் அந்த ஒற்றையடி தமிழகத்தின் அரசியல் வரைபடத்தை மாற்றி எழுதும். மக்களிடம் இருக்கும் அந்த மௌனமான ஆதரவு வாக்குப்பதிவு என்று ஒரு மிகப்பெரிய சுனாமியை மாறி விஜய் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் அரியணையில் அமர வைக்கும் என்பதில்
அவரது ஆதரவாளர்கள் உறுதியாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசியல் களம் 2026 யாருக்கு சாதகமாக அமையும் என்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இது போன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலை இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.